தத்துவத்தை யாரும் அறிவதில்லை. அவஜானந்திமா மூடாக மானுஷிம் ஆசிரிதாக. அதாவது என்னுடைய மேலான தத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், மூடர்கள். அதாவது இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாரு சொன்னால், மனித உடலை அடைந்தவர்களாக என்னை அவமதிக்கிறார்கள் அப்படிங்கிறார். அதாவது நான் ஆத்மா என்று புரியவில்லை சொல்கிறார். மூடர்கள், இந்த இடத்துல மூடர்கள்னால் குழப்பமானவர்கள். அதாவது நான் அகர்த்தா நான் அபோக்தா என்று புரியாமல் தவிக்கிறார்கள். கிருதத்துவம் அகிருதத்துவங்கிறது ஆத்மா மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஆத்மா நான் என்று அறியப்பட வேண்டியவர்கள் என்றவர்கள் ஏற்பதில்லை. அதாவது நான் ஈஸ்வரன் பிரம்மதத்துவமாகவே எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்ற ஞானத்தை அவர்கள் அடைவதில்லை. அது பகவான் இன்சல்ட் பண்ணுறது சமமாக சொல்கிறார். என்னுடைய சொரூபம் அளவற்றது, உருவத்திற்கும் அப்பாற்பட்டது, எங்கும் நிறைந்தது என்று யாரும் உணர்வதில்லை. அவர்கள் பக்தியுடன் என்னை வழிபட்டாலும் நான் ஒரு இடத்தில் இருப்பதாக என்னை நினைக்கிறார்கள், ஒரு இடத்தில் இருப்பதாக என்னை நினைக்கிறார்கள் சொல்கிறார். அப்போ பகவானை பக்தி செய்கிறதே ரொம்ப அப்போ பக்தி மூடர்கள்ல அப்படின்னா பகவான் சொல்கிறார், உண்மையை தத்துவத்திற்கு யாரும் வருவதில்லை சொல்கிறார். அதுவும் பக்தி தான், சகுணமாக வழிபடுவதும் பக்தி தான். ஆனால் நிர்குண தத்துவத்துக்கு வர வேண்டும்ங்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால பகவான் இடத்துல அவஜானந்திமா மூடா அப்படின்னு உரிமையோடு சொல்கிறார். நிர்குண பக்தியை 4 விதமாக பிரிக்கப்படுறார் 12ஆம் அத்தியாயத்தில். ஆர்த்தக அர்த்தார்த்து ஜிக்ஞாசு ஞானீச்ச பரதர் சபை அப்படின்னு பிரிப்பார். பொருளுக்காக என்னை வழிபடுகிறவர்கள், துன்பங்களை நீக்குவதற்காக என்னை வழிபடுகிறவர்கள், அதே சமயத்தில் நான் இறைவனை அடைய வேண்டும் என்ற என்னை வழிபடுபவர்கள். ஞானிங்கிறது நானே ஆத்மஸ்வரூபமாக பகவானிடம் என்ன இருக்கின்றதோ அந்த ஆத்மஸ்வரூபமாகவே நான் இருக்கின்றேன் என்பது வழிபடுபவர்கள் ஞானி. ஞானினே உயர்ந்தவர் சொல்கிறார். ஆக பகவான் அவஜானந்திமா மூடாங்கிற அர்த்தார்த்தியாக மட்டும் இருக்காமல் என் பொருளுக்காகவும் துன்பங்களை நீக்குவதற்காகவும் வேண்டிய வரங்களை கொடுப்பதற்காக மட்டும் நான் அல்ல. இதில் என்ன சொல்கிறாரு, நீ ஞானியாக ஞானபக்திக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். எல்லா உடலும் என்ன ஞானம்ங்கிறது என்ன, எல்லா உயிர்களுக்குள்ளும் ஈசன் இறை சுரூபமாக அவன் இருக்கின்றான், சர்வாத்மாவாக இருக்கின்றான். அதே சில பேருக்கு சர்வாத்மானந்தான்னு வைப்பாங்க. சர்வாத்மானந்தா எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை உடையவர்கள், இதை புரிந்தவர்கள் பேர். அதே இந்த இடத்துல சொல்கிறார், மானுஷிம் ஆசிரிதாக, மானுஷும் தனும் ஆசிரிதாக, அவருக்குள் இந்த உரையை உடையவர்கள் மூடாக என்னை பரமேஸ்வரனாக அறியாமலே பிறப்பு இறப்புக்குட்பட்டு இந்த உடல் என்றே கருதுகிறார்கள். அவர்கள் உடலை நான்கிற அபிமானத்தில் இருந்தாலும் போதாது, பக்தர்கள் உடல் ஆத்மா வேறுபாடை அறியாமல் இவர்கள் உடலில் குணத்தை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொண்டு இந்த உடலையே ஆத்மாவாக கருதுகிறார்கள்ங்கிறார். உடல் ஆத்மான நான் கருப்பு சிவப்பு, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, கடவுளை கும்பிட்டால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் இறைவனை என்னை புறக்கணிக்கிறார்கள். இறைவனை புறக்கணிப்பதும் ஆத்மாவை புறக்கணிப்பதும் எல்லாம் ஒன்றுதான். எனக்கு என்ன செய்ய வேண்டியது என்று நிறைய இருக்கிறது, எனக்கு பக்தி செய்ய நேரமில்லை என்று கூறுவார்கள். ஆனால் சொல்கிறார், எனக்கு நேரம் இல்லை, பக்தி செலுத்துறதுக்கு டைம் இல்லை
அப்படிம்பாங்க. உருவ வழிபாட்டு மட்டும் ஒன்றா எங்கே எப்போ கடவுளை வணங்குறோமோ அப்போதே நமக்கு நல்ல குணம் வரும். எப்போ கோயிலுக்கு போகும்போது எப்போ இறைவனை வணங்குறோம் அப்போதே நமக்கு பக்தி வரும். ஆனால் ஆத்ம பக்திங்கிறதுக்கு எந்த நேரமும் நான் அமைதி சுரூபமாக நான் இருக்கின்றேன். அதனால் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவது என்பது வெறும் தத்துவத்தை விசாரம் செய்து மட்டும் போகவில்லை, அது நாம் மதித்து அடைய விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஆத்ம தத்துவமும் நாம் அடைய வேண்டிய ஒரு லட்சியம் என்று இருக்க வேண்டும் சொல்கிறார். என்னை வழிபடுவது மட்டும் முக்கியமில்லை, ஆத்ம தத்துவமாக இறைவனை உணர வேண்டும், நாமும் ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும் என்று ஆத்ம ஞானத்திற்கு இது முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஏன் ஆத்மாவை என்ன எப்போ அடைகிறோமோ அப்பொழுது நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். நாம் அடைய வேண்டுவது அந்த ஆத்மா தத்துவம்தான். அதனால் அந்த ஆத்மாங்கிற நம்முடைய சுரூபத்தை உணர்தல், நம் சுதந்திரத்தை அடைதல். என்னாதே பக்தி பண்ணாலும் நமக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம பக்தி செய்கின்றோம். இந்த ஆத்ம தத்துவம்தான் வெளியே பக்தி செய்வோட நோக்கமே ஏதோ தேடிக்கிட்டே இருக்கும். அந்த தேடுதல் எனக்கு வேணும், அந்த தேடுதலுக்கு தடங்கள் விடக்கூடாது நம்ம பக்தி செலுத்துகிறோம். ஆனால் அந்த தேடுதலே உள்ளே இருப்பவன்தான் என்று புரிவது தான் ஞானிகளுக்கு சமம், அறிவாளிகளுக்கு சமம். மூடல்கள்னால் குழப்பமானவர்கள், முட்டாள் ஐயலை, குழப்பமானவர்கள், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை உணராதவர்கள், தத்துவத்திற்கு வராதவர்கள், அது அப்படி என்று அர்த்தம். ஆத்மா சுதந்திரமானவனாக நான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே நமக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே நம்மளை தடைப்படுத்தாது. ஏன் ஏற்கனவே நம்ம குறைபாடு உள்ள தடைகளற்ற ஆத்ம சுரூபமாகவே நாம் இருக்கின்றேன். நான் யார்? நித்திய முக்த நித்திய சித்த புத்த முக்த சுரூபமாக நான் இருக்கின்றேன்கிறார். ஏற்கனவே நான் முக்தனாக இருக்கின்றேன். அதாவது என்னை எல்லா உயிர்களுக்கும் உள்ள இறைவனாகவும் எல்லா உயிர்களுக்கும் உள்ள எங்கும் நிறைந்தவனாகவும் இருக்கிறார்கள் சொல்றார். நானே அனைத்துமாக நான் இருக்கின்றேன். அதனால் அஞ்ஞானத்துடன் என்னை வழிபடுவது உண்மையை உணராதவர்கள். தேடுதலை நானாக 10th மேன் மாதிரி 10 பேர் ஆற்ற கடக்க ஏறி ஒருவர் நின்று தன்னை விட்டு மற்றவரோடு எண்ணுகின்றான். ஏன் அவனே 10வது மனிதன். அதே மாதிரி அர்த்தாத்தியினால் பொருளினாலும் துன்பங்களை போக்குவதனாலும் இன்பம் கிடைக்கும் என்று தேடி தேடி அலைகிறார்கள். அந்த தேடுதலுக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த இடத்துல சிரத்தை ரொம்ப முக்கியங்கிறார். அறியாமையை நாம் நீக்க வேண்டும். எதை பற்றி? தன்னை பற்றிய அறியாமையை நீக்க வேண்டும். சுதந்திரம், ஆனந்தம் அனைத்தும் அவர் சுரூபமாக பகவானே இருக்கின்றார். பகவானே நிறைவு சுரூபமாக இருக்கின்றார். அந்த தத்துவத்தை எல்லோரும் உணர வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பூரணமாக நான் இருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே பூர்ணஸ்வரூபம், பூர்ண பாவக, அழியாத எப்பொழுதுமே பூரணமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான். அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? என்னுடைய பரமதத்துவத்தை அறியாத மூடர்கள், பூதம் அனைத்தையும் ஆசிரதனாக உள்ள எல்லா பூதங்களிலும் எல்லா உயிர்களிலும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை, மனுஷ தேகத்தை உடையவர்களாக என்னை அவமதிக்கிறார்கள். அதாவது பக்தர்களை அனுகரணம் செய்வதற்காக அவதார ரூபத்தை மனுஷியனாக எண்ணுகிறவர்கள் மூடர்கள்ங்கிறார். நான் பக்தர்களை அனுக்கிரகம் செய்வதற்காக அவதாரப்படுத்தி வந்தேன், ஆனால் என்னை உடலுடன் கூடியவனாக என்னை நினைக்கிறார்கள்.
என்னை தேக அபிமானமுள்ள கேவல மனுஷியனாக என்னை நினைக்கிறார்கள். என்னை நான் பரமேஸ்வரனாக இருக்கின்றேன் என்று யாரும் அறிவதில்லை, என்னை அவமதிக்கிறார்கள். அதாவது உருவ வழிபாடு மட்டுமல்ல, அருவரும் நாம் உணர வேண்டும் சொல்றார். என்னை அவமதிக்கிறார்கள். இன்னொன்று, பக்தி இல்லாமலும் என்னை அவமதிக்கிறார்கள். அடுத்த சுலோகத்தை சொல்றார். அதாவது ஈஸ்வரனை பரமேஸ்வரனாக வழிபடுவதும் முக்கியமான பக்தி. அடுத்த சுலோகத்தில் பகவானை பழிப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூறுகின்றார். நித்திய முக்தனா முற்றும் உணர்ந்தவனாக எல்லாரிடத்திலும் ஆத்மாவாக என்னை இருந்தாலும் என்னை வழிபடாதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்னை இறைவனாக வழிபடாதவர் சகுண பிரமத்தை மட்டும் வழிபடுவதில்லை, நிர்குண பிரமமாகவும் என்னை வழிபட வேண்டும் என்று கூறிய பகவான் அடுத்து என்னை சகுண பிரமமாகவும் ஏற்றுக்கொள்வதில்லை, என்னை வழிபடாதவர்களுடைய அவர்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது, அவருடைய மனம் பரிதாபத்துக்குரியது, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமலுடைய மனம் பரிதாபத்துக்குரியது. அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையை பரிதாபத்துக்குரியவர்கள், எப்படிப்பட்ட மனநிலையை குழம்பியவர்களாக இருக்கிறார்கள், அந்த குழப்பமானவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அபக்தர்களை பற்றி கூறுகிறார். பக்தர்கள் பற்றி கூறிய பகவான் என்னை நம்பாதவர்கள், என்னை இயல்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். 12வது சுலோகம், மோக ஆஷாக வீணான ஆசையை உடையவர்கள், தான் பெற்ற அருளை பயன்படுத்தாதவர்கள், வீணே அப்படிங்கிறார். கிடைப்பதற்கரிய இந்த மனித பிறவியை வீணடித்தவர்கள், அது மோக ஆசாக, மோகத்துக்கு உட்பட்டவர்கள். மோகத்துக்குன்னு இந்த உலகத்தை சத்தியம் என்று நினைத்த அபக்தர்கள், மோகத்திற்கு உட்பட்டவர்கள், வெறும் அர்த்தத்திலும் காமத்திலேயுமே மனிதனை மிருகங்கள் போல வாழ்க்கையை உடையவர்கள், மோக கர்மனாக இவர்கள் செயலும் பேச்சும் வீணானாத்தான் இந்துக்கும், அந்தக்கரண சுத்தியே இருகாது அப்படிங்கிறார். வெறுப்பு 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 என்று சிந்திக்கின்ற மனநிலையை உணராதவர்கள், வாழ்க்கையின் லட்சியம் என என்று தெரியாதவர்கள், எல்லாவற்றிலும் கர்மயோகத்தை செய்யணும், அந்த கர்மயோகத்தை கூட செய்ய முடியாதவர்கள். அதாவது மோக கர்மனான்னு சொன்னால் வெறும் கர்மத்தை மட்டும் செய்கிறவர்கள், ஆசைப்பட்டு காரியத்தை செய்வார்கள். நிறைய பேர் அப்படித்தானே கர்மம் செய்வாங்க, ஆனால் பூரா பணத்துக்காகவும் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்காகவும் தான் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு லட்சியத்தை உணராதவர்கள் சொல்கிறார். வீணான எதிர்பார்ப்பு, எதை பெற்றாலும் விருப்பு வெறுப்பு இருக்கும், அவ எதை பேசினாலும் விருப்பு வெறுப்பு இருக்கும். அதனால் எதை பெற்றாலும் திரும்ப பெறுவதில்லை. இவர்கள் இறைவனே தன்னுடைய ஆத்மா என்பதை அறியவில்லை, இறைவனே தன்னுடைய ஆத்மா என்பதையும் அறியவில்லை. இறைவன் மிகப்பெரியவன், அவன் தன்னுள் சொரூபமாக இருக்கின்றான் என்ற அறியாத மட்டும் போடாது, அவர் உருவத்தை உடையவர், நம்மை காப்பவர் என்று கூட அறியாத பக்தர்கள் அப்படிங்கிறார். முதோல என்னை மனுஷரூபமாக எடுத்து ஆத்மத்தத்தை உணராதவர்கள் வழிபடுகிறார் என்று கூறிய பகவான் என்னை மனுஷரூபமாக கூட இறைவனாக ஏற்றுக்கொண்டாதவருடைய மனநிலை அதில் சொல்கிறார். அப்படி போகணும். அடுத்து பக்தர்களை பற்றியும் சொல்வார். இந்த இடத்துல மோக ஞானாக, இவர்கள் பெரிய கல்வியை உடையவர்களாக பண்டிதர்களாக இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு மனப்பக்குவமே இருக்காது. அது மோக ஞானாக, இறைவனை தான் லட்சியம் என்று உணராதவர்கள். கல்வி என்பது சமுதாயத்துக்காக பாதுகாப்பதற்காக, காமத்துக்காக, அர்த்தத்துக்கு கல்வி என்று ஞானக்கல்வியை அவர்கள் அறிவதில்லைன்னு சொல்கிறார். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரி ஓம்.